இந்தியாவில் 200 இண்டிகோ விமானங்கள் சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இதன் காரணமாக பயணிகளுக்கு அவதி என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்தியாவில் 200 இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதன் காரணமாக பயணிகள் அவதியடைந்திருக்கிறார்கள். இதுகுறித்த தகவல்களை தருவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, 200 விமானங்கள் ரத்து செய்யப்பட காரணம் என்ன? விவரங்களை சொல்லலாம். அதாவது உலகம் முழுவதுமே இந்த மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேரின் பாதிப்பு காரணமாக பல்வேறு நிறுவனங்கள், அதாவது பல்வேறு இடங்களில் வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. குறிப்பாக வந்து விமான நிலையங்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான ஒரு பாதிப்பு தான் ஏற்பட்டிருக்கு. தற்போது நம்ம இந்த சென்னை விமான நிலையத்தில் இருக்கோம், நேரடி காட்சியெல்லாம் பார்த்துட்ருக்கோம். சென்னை விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய 8 இண்டிகோ விமானங்கள் வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு விமானங்கள் வந்து தாமதமாக செல்லும் என்பதற்கு அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் பொதுமக்கள் வந்து தற்போது கடுமையான பாதிப்புக்குள்ளாகி தற்போது அதற்கான விளக்கம் கேட்டு தான் தற்போது இந்த நீண்ட வரிசையில் வந்து பொதுமக்கள் வந்து இந்த விமான நிலையத்தில் காத்திருக்காங்க. குறிப்பாக சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய விமானம், அதே போல் சென்னையிலிருந்து விசாகப்பட்டினம் செல்லக்கூடிய விமானம், சென்னையிலிருந்து மும்பை, சென்னையிலிருந்து கோவை, அதே போல் சென்னையிலிருந்து டெல்லி, சென்னையிலிருந்து பெங்களூர் மற்றும் புவனேஸ்வர் போன்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய அந்த 8 விமானங்களும் வந்து தற்போது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் பல்வேறு விமானங்கள் வந்து காலதாமதமாக செல்லும் என்றும் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் பொதுமக்கள் வந்து செய்வதறியாத தற்போது விமான பயணிகள் இங்கு வந்து பாதிப்பில் வந்து அடைந்துள்ளனர். குறிப்பாக இன்று பிற்பகல் 12 மணி முதலே இந்த இணையதளத்திலிருந்து பாதிப்பு என்பது ஏற்பட்டது. அதன் காரணமாக இந்த போர்டிங் பாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாஸ் வழங்குவதற்கு கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது. விமான நிலையம் அந்தந்த விமான ஊழியர்களை வைத்து கையில் அந்த பாஸ்களை எழுதி வழங்கக்கூடிய சூழ்நிலையில் பல்வேறு விமானங்களும் வந்து தாமதமாகவே சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு புறப்பட்டு சென்ற சூழ்நிலையில் தற்போது ஒரு சில நிறுவனங்கள் மட்டுமே வந்து சற்று அந்த பாதிப்பு என்பது சரி செய்யப்பட்டுள்ளதாகவும், மேலும் பல்வேறு இண்டிகோ போன்ற விமான சேவை நிறுவனங்கள் வந்து முழுமையான அந்த பாதிப்பு என்பது இன்னும் சரி செய்யப்படாத சூழ்நிலையில் பொதுமக்கள் அதற்கு மாற்றாக தற்போது இந்த நிறுவனங்கள் சார்பில் எந்த ஏற்பாடும் செய்யப்படவில்லை என்று அவங்க தரப்புலன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய வந்து பயணிகளை கேட்கலாம். சார், இப்போ எந்த விமானத்தில் புக் பண்ணியிருந்தீங்க, என்ன சொல்கிறாங்க சார்? இங்கே ஃப்ளைட்டு திடீர்னு கேன்சல்னு மெசேஜ் வந்திருக்கு. வேறு ஒன்றும் இன்ஃபர்மேஷன் இல்லை, எதுவுமே இல்லை. இனிமேல் தான் என்னென்னு செக் பண்ணணும். இந்த மெசேஜ் ப்ரீ மெசேஜ் எதுவுமே இல்லை. முதல்ல ஜஸ்ட் இப்போ வந்து போர்டில் பார்க்கும்போது தான் தெரியுது. இப்போ ஏற்கனவே மதியத்திலிருந்தே இந்த இணையதளம் பாதிப்புனால வந்து இந்த போர்டிங் பாஸ் கொடுக்கறதுல பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதே போல் விமான நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே தகவல் கொடுத்துட்டோம் பேசஞ்சருக்குன்னு சொல்லி மாட்டு ஏற்பாடுகள்லாம் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்ன உங்களுக்கு சொல்லி? இது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கு இண்டிகோலேருந்து வரல. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டிலேங்கிற மாதிரி மத்தியானம் சொன்னாங்க ஒரு இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் எந்த இன்ஃபர்மேஷனுமே வரல. நோ ஃபர்தர் மெசேஜ். இனிமேல் தான் என்னங்கிறத பார்க்கணும். லெட் மீ செக். தேங்க்யூ. தான் விமான நிலைய பயணிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதுவரை முறையான தகவல் எதுவும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு தான் இங்கே இருக்கக்கூடிய விமான பயணிகளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பல பேர் வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இணையதளத்தை சரி செய்யக்கூடிய பணியிலும் வந்து விமான நிலையத்தை சேர்ந்த அந்த அதிகாரிகள் வந்து முழுமையாக ஈடுபட்டு வராங்கன்னு அவங்க தரப்புலும் தெரிவிச்சிருக்காங்க. இதன் காரணமாக என்ன செய்வதுன்னு தெரியாமல் இருக்கிற பயணிகள் பல பேர் வந்து இங்கே காத்துட்டு இருக்காங்க. இப்போ மேலும் பயணிகள்கிட்ட வந்து பேசி பார்ப்போம். மேடம், இப்போ எந்த ஃப்ளைட்டுக்கு மேடம் நீங்கள் வந்திருக்கீங்க, என்ன சொன்னாங்க மேடம் கவுண்டரில் கேட்குறோம்? நாங்கள் கோவா ஃப்ளைட்டுக்கு வந்திருக்கோம். மைக் கொஞ்சம் பின்னாடி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. சாரி. கோவா போகிறோம். ஃப்ளைட்டு வர வழியில் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, இங்கே வந்தால் வேறு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களான்னு வந்தோம். தென்ன கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. இப்போ வெயிட் பண்ணியிருக்கு. இப்போ சிஸ்டம் அப்பா இருக்குது சொல்கிறாங்க. சரி, வேறு என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க? ரீஃபண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. பட் வேறு எங்களுக்கு ரீபுக் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் வேறு அங்கே ரெசர்வேஷன்ஸ் இருக்குது. அது 4 நாள் அவங்க கேன்சல் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்க எதாவது கொடுப்பாங்களா பார்க்குறோம். அதே ரேட்டுக்கே கொடுப்பாங்களான்னு பார்க்குறோம். இப்போ ஏற்கனவே வந்து இன்றைக்கி பிற்பகலே வந்து நாங்கள் விமானம் தாமதம் அல்லது கேன்சல் செய்யப்படும்னு சொல்லிட்டு எல்லா பயணிக்கும் கொடுத்துட்டுன்னு சொல்லியிருக்காங்க. முதலே தகவல் கொடுத்தாங்களா இல்லை வந்த பேர் தான் உங்களுக்கு தெரியுமா, என்ன நடந்துச்சு? இவங்க கிட்டேருந்து தகவலே வரல. எங்களுக்கு வந்து நியூஸ் அவுட்டேஜ் தான் வந்துச்சு. பக்கத்து வீட்டில் நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க பேப்பர் போர்டிங் பாஸ் கொடுக்குறாங்க, அதனால் நீங்கள் சீக்கிரம் போயிடுங்க, லேட்டாக போகாதீங்கன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் 6 மணி ஃப்ளைட்டுக்கு 2 மணிக்கே கிளம்பிட்டோம். வர வழியில் எதுக்கும் சரி இங்கே வந்த பிரச்சனை ஆகும்னு வெப் செக்இன் பண்ணலான்னு போட்டோம். இப்போ வெப் செக்இன்னு பாதி எண்டில் லாகின் ஆகலை, எரர் காமிச்சிச்சு. அப்போ நாங்கள் இண்டிகோ வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ளைட் ஸ்டேட்டஸ் செக் பண்ணினோம். அதில் கேன்சல்டுன்னு இருந்துச்சு. எங்களுக்கு இப்போ மட்டும் மெசேஜ் வரல. சாயங்காலம் ஒரு இங்கே வந்துட்டு இவங்களோட பேசிட்டு ஒரு 4:30 மணிக்கு தான் எங்களுக்கு மெசேஜே மேக் மை ட்ரிப்லேருந்து வந்துச்சு. இது மாதிரி உங்கள் ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு, நீங்கள் ரீஃபண்ட் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு. இவங்க கிட்டேருந்து எங்களுக்கு இன்னும்
வரல ஃபார்மலாக. சார் இப்போ நீங்கள் எந்த ஃப்ளைட்டு புக் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா வந்து என்ன சொல்கிறாங்க சார் கவுண்டரில்? நான் இண்டிகோவில் கோயம்புத்தூர் போகணும். நான் ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன். ஒரு டிசாஸ்டர் ஆச்சு அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் த சுச்சுவேஷன். கோவிட் சுச்சுவேஷனில் நாங்கள் என்ன அருமையாக பண்ணோன்றது உலகத்துக்கே தெரியும். இது சிம்பிள். சாஃப்ட்வேர் டேமேஜ் ஆகிடுச்சு, சாஃப்ட்வேர் கரப்டாக இருக்குதுன்றது நேச்சுரல், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதுக்குண்டான ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட் என்ன டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க? அது the government has to analyze the situation, arrange accordingly. இப்போ என்ன கவுண்டரில் என்ன சொல்கிறாங்க? ஏற்கனவே மெசேஜ் கொடுத்தாச்சு, ஆல்டர்னேட்டிவ் ஏற்பாடுலாம் பண்ணிட்டேன்ற மாதிரி அவங்க தரப்பில் விளக்கம் தராங்க. இண்டிகோலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க? நீங்கள் அந்த ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா தெரியுமே, டிலேடு, கேன்சல்டு ஃப்ளைட்டு ஏகப்பட்டது இருக்குது. இப்போது நான் கோயம்புத்தூர் போகிற 5 மணி ஃப்ளைட்டு 7:30 மணிக்கு ஆப்ரேட் பண்ணுறாங்க. நான் 6 மணிக்கு போகிறவங்க அது போஸ்ட்போன் பண்ணி ஆப்ரேட் பண்ணலாம், கேன்சல் பண்ணுறாங்க. அது ரீபூட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, சாஃப்ட்வேர் சரியாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பட் அது டிலே பண்ணி ஆப்ரேட் பண்ணலாம், கேன்சல் பண்ணது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஏர்போர்ட் ஸ்டாஃபுக்கே, அந்த குரூ மெம்பர்ஸுக்கே தெரிய மாட்டேங்குது என்னாச்சுன்னு கேட்குறாங்க என்கிட்ட. கேன்சல்டுன்றாங்க. இப்போ நாங்கள் திருப்பி கார் புக் பண்ணி தான் போவோம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய பயணிகளை பார்த்தீங்கன்னா வந்து முழுமையாக வந்து இந்த விமான நிலைய அதிகாரிகளோ அந்த விமான நிலைய தரப்புல வந்து எந்தவித தகவலும் தெரிவிக்கல, முழுமையாக எந்த தகவலும் சொல்லாத காரணத்தினால வந்து இங்கே நாங்கள் வந்து காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தமிழக பயணிகள் மட்டும் இல்லாமல் வட இந்தியாவை சேர்ந்த பயணிகளுமே இங்கே வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற வட இந்திய பயணி இருக்காரு. சார் இப்போ எங்கே போகிறதுக்காக வந்திருக்கிறீங்க? எதுக்காக வந்து? गुवाहाटी பண்ணோம். அவன் சொல்கிற சிஸ்டம் ப்ராப்ளம், அப்புறம் டிக்கெட் தர சொல்கிறா. சரி, நான் இப்போ குவாஹாட்டி போகிறேன், அது போல வந்துட்டு உடம்பு சரியில்லை, ஜுரம். இப்போ சொல்கிறா 20 மினிட்ஸ் நில்லுங்க, சிஸ்டம் சரியாயிடுச்சுன்னா அப்புறம் டிக்கெட் தர சொல்கிறா. அது போல நான் இங்கே உட்காந்து நிற்கிறேன் இங்கே. அதாவது முழுமையாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த பயணிகள் வந்து முழுமையாக வந்து முறையான தகவல் வந்து இண்டிகோ விமான நிலையத்திலிருந்து தெரிவிக்காதனால வந்து கடுமையான பாதிப்பு உள்ளாகிறது தான் எங்களுடைய பயணிகளுடைய கருத்தாக இருக்குது. இன்னும் சில மணி நேரங்களில் சரியாயிரும்னு சொல்லிட்டு வந்து அந்த விமான நிலைய தரப்பிலும் தெரிவிக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.